திடீர்னு நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல, மேசிவ் அட்டாக். வீட்டுல வந்து இருக்கிற பெரியவங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்புறது கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு என் கிளினிக் வந்தாங்க, 42 வயதான தன் தம்பி வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்க. என் கணவருக்கு வந்துருமோன்னு பயம், வீட்டை விட்டு வெளியே போறாங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு ஒன்னா அடிக்கணும். அதுல இஞ்சி, அந்த லெமன் அண்ட் இது எல்லாமே விட்டமின் சி நிறைய இருக்கு, பீட்ரூட்லயும் விட்டமின் சி நிறைய இருக்கு, அண்ட் கேரட். இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம், ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு எதுவும் இதுவும் கிடையாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா, தோய்வு அடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தா அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? எப்பயுமே விலை மலிவா இருக்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பீட்ரூட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பீட்ரூட் வந்து விலை கம்மியா இருக்குன்றத விட அதோடைய மருத்துவ பயன்கள், அதோடைய அருமை வந்துட்டு அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு தெரியலையோ அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. ஹார்ட் மசில்ஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. ஹார்ட் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், பீட்ரூட் நன்மைகள் என்ன, அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு, பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர், ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி 250 ml எடுத்தா நிறைய பேருக்கு பயம் வந்துடும், திடீர்னு யூரின் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ இல்ல லைட் பிங்க் கலர்லயோ போகுது. அது பேர் பீட் யூரியான்னு சொல்லுவோம். அதாவது என் உடம்புல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு நிறைய இருந்தா மாரடைப்பு வராது. நேத்து ஒரு ஆர்டிக்கல்ல தான் வந்துட்டு கம்ப்ளீட் அந்த நைட்ரிக் ஆக்சைடு ஃபியூம்ஸை சுவாசிக்க வைக்கிறாங்க. அந்த ஃபியூம்ஸை சுவாசிக்க வச்சு அப்ப வந்து நம்ம நேச்சர்ல உணவுல நம்ம எடுத்துட்டு கடலையோ பீட்ரூட்டோ எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி காலையில இருந்துச்சுன்னு வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ், அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மி ஆகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க, வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும், எப்படி என் வாய் ஸ்மெல் சரி பண்ணணும், வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு. வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவலோடைய வயிறு புண்ணு இருந்தா வாய் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸ் அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆகும். இப்ப நான் வந்து பீட்ரூட் குடிக்கிறது எனக்கு ஓவர் டோஸா இல்ல போதுமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து குடிச்சு யூரின் வந்து ஒயிட்டாவே போயிட்டு இருக்குன்னா என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு அர்த்தம்.